வணக்கம். என் பேர் டாக்டர் சுவாமிநாதன். நான் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் குடல் அறுவை சிகிச்சை துறையோட தலைவராக காவேரி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன். வணக்கம். டாக்டர் பாண்டுரங்கன் பாசுமணி, காவேரி குடும்பத்தினுடைய இரைப்பை செரிமானத்துறையினுடைய இயக்குநராக இருக்கிறேன். குடல், வயிறு மற்றும் குடல் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங்னா ரத்த இழப்பு. அந்த ரத்த இழப்பு சில சமயத்தில் கண்ணுக்கு தெரியாம மோஷன், மலம் போறது வந்து கருப்பா தார் மாதிரி போகலாம். இல்லை ரத்தம் குறைஞ்சி மயக்கம், சோர்வு, மூச்சு வாங்குறது, இல்லை நெஞ்சு வலி அந்த மாதிரி வரலாம். ஒரு சிலருக்கு நேரடியாகவே ரத்தம் வாந்தியில் தெரியும், சிகப்பா ரத்தம் வரும். இல்லை தோஞ்சு போய் கல்லீரல் மாதிரி வரும். சில பேருக்கு மோஷன்ல குங்குமம் கரைச்ச மாதிரி ரத்தம் வரும். இப்படி தெரிஞ்சும் மறைமுகமாகவும் செரிமான மண்டலத்துல ரத்த இழப்பு நடக்கிறது 1000ல் ஒருத்தவங்களுக்கு வருஷந்தோறும் நிகழ்வு. இதுல 110 to 30 பேர் வரைக்கும் மரணம் வாய்க்கக்கூடிய ஒரு ஆபத்தான வியாதின்றதுனால இத உடனடியா எந்த காரணத்தினால ரத்த இழப்பு ஏற்படுறது கண்டுபிடிச்சு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேற என்ன நோய்கள் இருக்கு, வேற என்ன மருந்துகள் சாப்பிடுறாங்கிறதுக்காக ஒரு கூட்டு சிகிச்சை, மல்டி டிசிப்ளினரி, ஒரு எமர்ஜென்சி பிசிஷியன், ஒரு தீவிர சிகிச்சை நிபுணர், ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், எண்டோஸ்கோபி பண்ணக்கூடியவங்க, அதுக்கப்புறம் தேவைப்பட்ட இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு சர்ஜன், கல்லீரல் பாதிப்புனா அந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, இது மாதிரி பல பேர். அது இல்லாம எமர்ஜென்சி டெக்னீஷியன், நர்சஸ், பிளட் பேங்க்கு, ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட், ஒரு 20-30 பேரோட உதவி இந்த ஒரு பிரச்சனையில அந்த நோயாளியை காப்பாற்றி எடுக்கிறதுக்கு அவசியமா இருக்கு. இப்படி அங்கங்க சிதறி கிடக்கிற அந்த நிபுணர்களோட அவருடைய உதவிகளை பேஷண்ட் வந்துட்டாங்க இந்த பிரச்சனை ஒரே ஒரு போன் கால் மூலம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த பாத்வே, அந்த அந்த வழிமுறை எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நேர விரயம் இல்லாம உடனடியா கரெக்டான சிகிச்சையை சரியான நேரத்தில் கொடுத்து பேஷண்ட்டுடைய உயிரிழப்பை குறைக்கிறது, தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாம அவங்க சீக்கிரமா நல்லா வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனாலும் இந்த பிரச்சனை திருப்பி வராம இருக்கிறதுக்கு என்ன அப்படின்ற ஒரு காம்ப்ரஹென்சிவ் டோட்டல் பேக்கேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தமிழகத்தில் இருக்கிற 12க்கும் மேற்பட்ட காவேரி ஹாஸ்பிட்டல் குழுமங்கள்ல இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ப்ளீட், இரைப்பை மற்றும் குடல்ல ஏற்படும் ரத்த இழப்புக்கான சிகிச்சையை கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறப்பு மையம். அதான் அதை லான்ச் பண்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த விழாவுக்கு ஒவ்வொரு உறுப்பா நம்ம ஜீரண மண்டலத்துக்கு ரத்த ஓட்டம் தேவை இல்லைங்களா? அதனால வயிறு, குடல் எல்லா இடத்துலயும் ரத்த குழாய் இருக்கு. ஆனா அது நம்ம செரிமானம் நடக்கிற அந்த ஜவ்வுக்கு ரொம்ப கீழே இருக்கு. உடலினுடைய ஜவ்வு பரப்புல புண்ணு வந்தா குழி ஆகும் போது அந்த ரத்த குழாய் தொட்டாலோ, இல்ல சில காரணங்களால அந்த ரத்த குழாய் வீங்கி அந்த ஜவ்வுனுடைய மேற்பரப்பு வரைக்கும் வந்தாலும், ஒண்ணு நம்ம குழி ஏற்படுத்திட்டு அந்த ரத்த குழாயில ஓட்ட போடணும், இல்ல அந்த ரத்த குழாய் வீங்கி பரப்புல வெடிச்சு வரணும். இந்த 2 காரணங்கள். அதனால ஆங்கிலத்தை சொன்னா பிஹைண்ட் எவ்ரி ப்ளீட் there is a blood vessel. அப்ப இந்த ஒவ்வொரு ஜிஐ ப்ளீட், சீரண மண்டல ரத்த இழப்புக்கு பின்னாடி ஆர்டரின்னு சொல்லக்கூடிய தமனியோ இல்ல வெயின் சொல்லக்கூடிய சிறையோ, ஒரு வீனஸ் இல்லைன்னா ஆர்டீரியல் பிளட் வெசல் ரத்த குழாய் அந்த இடத்துல ஊத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ கரெக்டான கேள்வி இது. ஏன்னா ட்ரீட்மெண்டோட பர்பஸே அது எந்த ரத்த குழாய், அதை போய் எப்படி நிறுத்துறது, எண்டோஸ்கோப் வழியா நிறுத்த முடியுமா, மருந்து கொடுத்தா நிறுத்த முடியுமா, ரேடியாலஜி வழியா ரத்த குழாய் வழியாவே போயிட்டு அந்த இடத்துல எந்த கிளையில எந்த பிரிவுல ரத்த சேவை அங்க போய் ஒரு ப்ளூ இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன காயில், இந்த பழைய ரீஃபில் பேன் எல்லாம் வச்சிருக்கணும் ஒரு காயில், அந்த மாதிரி காயில் போட்டு நிறுத்துறது. இல்ல எதுவும் முடியல, பேஷண்ட் உயிருக்கு ஆபத்து ஏதாவது செய்யணும்னாக்கா அறுவை சிகிச்சை மூலம் போயிட்டு அந்த ரத்த குழாய் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துல ஒரு தையல் போட்டு, அதுலலாம் நிபுணர் தான் நம்ம டாக்டர் சுவாமிநாதன். அதனால பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தாங்க. நம்ம தான் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு யார் நிறுத்தினா என்ன, எனக்கு ரத்தம் நிற்கணும். எனக்கு பேஷண்ட் இந்த இடத்துல நான் ஒரு கடவுளா பாக்குறேன், சாமி. அந்த சாமிக்கு பூஜை நடக்கணும். 3வது மாடியில மணி அடிச்சு, 2வது மாடியில கற்பூரம் சூடம் ஏற்றி, மாடியில தேங்காய் உடைக்கிறதுனால சாமி திருப்தி அடைக்கும். எல்லாரும் சாமி இருக்கிற இடத்துல சேர்ந்து செய்யும். அந்த மாதிரி ரேடியாலஜிஸ்ட், எண்டோஸ்கோபிஸ்ட், சர்ஜன், நர்ஸு, எமர்ஜென்சி டாக்டர், தீவிர சிகிச்சை எல்லாரும் அந்த பேஷண்டாக ஒருங்கிணைத்து நேரம் விளையாம ஒற்றுமையா இதுதான் பெஸ்ட்னு செய்யறாங்க பாருங்க. அதுதான் எல்லா வசதியும் எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்கு. இதை ஒருங்கிணைச்சு ஒரு ஒத்த கருத்தோட இதுதான் கரெக்ட், இதுதான் பெஸ்ட் என்ற அந்த ஒருங்கிணைத்து செய்யறது தான் இந்த சென்டரோட சிறப்பு.
அந்த சிம்டம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுதான் மக்கள் நம்ம கொண்டு போகும். அதாவது எல்லாத்தையும் நான் குறித்து மறுபடியும் சொல்றேன். ரத்தம் நேரடியா வாந்தியா வரலாம், அது சிகப்பா நம்ம கண்டுபிடிச்சிடும். பட் நேத்துல இருந்து ஒரு மாதிரி மந்தமா இருக்கு, வாந்தி எடுத்துங்க, கருப்பா ஈரல் மாதிரி தோஞ்சி தோஞ்சி வருது அப்படிங்கிறது. சிலப்போ அந்த காஃபி எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு அந்த காஃபி தூள் இருக்கு இல்லையா, அது அந்த ஃபில்டர்ல இருந்து கொட்டுவாங்க இல்லையா, அது பேர் காஃபி கிரவுண்ட்ஸ். அந்த மாதிரி ரத்தம் வந்து ரொம்ப மெதுவா போயிட்டு அமிலத்து கூட சேர்ந்து அந்த காஃபி தூளுங்க மாதிரியே வரும். கீழே வந்து வரும்பொழுது ஒரு 100, 200, 300 ml வந்து அப்படியே மெதுவா வந்து மோஷன் வருதுன்னு. அப்ப அது வந்து மோஷன் மாதிரியே தெரியாது, கருப்பா தார் மாதிரி ஒரு கெட்ட வாடையோட இருக்கும். அது பேர் மெலினான்னு ஆங்கிலத்தில். அது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ரத்த சேதமா தெரியாது, ஏதோ கருப்பா போகுது, நேற்று அயன் டேப்லெட் சாப்பிட்டோமா, பீட்ரூட் சாப்பிட்டோமா, முருங்கைக்கீரை சாப்பிட்டோமான்னு கூட வந்து அதை புறந்தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ரத்த இழப்பு, டக்குன்னு டாய்லெட் எழுந்திருப்போ ஒரு சின்ன மயக்கம் வருது. இல்லைன்னா ரத்தம் வந்து சிகப்பா வரும்போது கண்டுபிடிச்சுவாங்க. ஆனா சிகப்பா ரத்தம் வர்றதெல்லாம் ஆபத்து கிடையாது. இப்போ வந்து வெளியில வந்து மூலன்னு ஒரு பைல்ஸ் இருக்கு, அது ஒரு 10 ml 20 ml சிகப்பா விரலை வெட்டின மாதிரி வரும். அதுக்கு பயப்பட வேண்டாம், அதுக்கு நிதானமா அன்னைக்கு சாயங்காலம் டாக்டர்கிட்ட போனா போகும். இன்னொன்று வந்து அந்த ஆசனவாய் வெடிப்பும்பாங்க, ஃபிஷர், அது வலியோடு சேர்ந்து வரும். பைல்ஸ் வந்து வலிக்காது, வெடிப்பு வந்து லேசா வலிச்சு வந்து ரொம்ப முக்குவாங்க, மோஷன் கடினமா இருக்கும், அது மேல வந்து ஒரு கோடு போட்ட மாதிரியோ இல்ல சின்னதா ரத்தம் வரும். இது வந்து வெளியே இருந்து வர்ற சின்ன ரத்த இழப்பு. பட் உள்ள 1 லிட்டர்லாம் ரத்தம் இழக்கல, குடல் தேய்மானத்துல ஒரு ரத்த குடம் சிக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 1/2 லிட்டர் 1 லிட்டர் போயிட்டு பேஷண்ட் வந்து மயக்கம். உடம்புல வந்து ரத்த இழப்பு வந்து வாந்தியாவோ ரத்த வாந்தியாவோ இல்ல ரத்த பேதியாவோ போகும்போது எழுந்து நின்னா மயக்கம் வருது, இல்ல ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. அவங்க ஹார்ட் பேஷண்ட் தான் முன்ன விட அதிகமா வயிறு வலிக்குது, மாறு வலிக்குது, பசி ரொம்ப குறைஞ்சி 2 நாளா வந்து சரியா சாப்பிட முடியல, இப்படின்ற பக்க அறிகுறிகளா வரலாம். இல்ல நேரடியாவே ரத்த சேதம் இருக்கு. நல்ல கேள்வி. இது வந்து பிறந்த குழந்தையில இருந்து நம்ம கல்லறைக்கு போற வரைக்கும் யாரு போனாலும் வரலாம். அதிகமா வர்றது வந்து 40-50 வயதுக்கு மேல நம்ம வந்து அதிகமா வந்து மாத்திரைகள் உட்கொள்றவங்க. நம்ம ஊர்ல வந்து ஹெலிகோபாக்டர் பைலோரின்ற ஒரு கிருமி வந்து இறப்பையில சைலண்டா 120-130 பேருக்கு இருக்கு. நமக்கு நேரம் சரியில்லை, அது ஒரு அல்சரை கிரியேட் பண்ணி வரலாம். பெயின் கில்லர், இப்போ வந்து தலைவலி மூட்டு வலி நிறைய மாத்திரைங்க, ரொமட்டாலஜிக்கல் மாத்திரை சாப்பிட்றவங்க அவங்களுக்கு வரலாம். சார் சொல்லுவாங்க ஈரல் பற்றி சொல்லி. இன்னொரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அந்த கல்லீரல் பாதிக்கப்படுற சார் சொன்னார் பேசும்போது, இப்போ நம்மளோட டயட் சேஞ்சஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால கல்லீரல்ல வந்து கொழுப்பு படிஞ்சு குடிப்பழக்கத்தினாலையும் கல்லீரல் பாதிக்கப்பட்டு அது சுருங்கி போய் அது வேலை செய்யற தன்மை குறைஞ்சு போயிட்டு அது வழியா போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து நம்மளோட உணவு குழாய் வழியா அது பைபாஸ் ஆகி போகுது. அப்போ அந்த பைபாஸ்ல போற அந்த ரத்த குழாய்கள்லாம் வீங்கி இருக்கு, ரொம்ப ஹை ப்ரெஷர்ல வீங்கி இருக்கு. அது திடீர்னு ஒரு நாள் வெடிச்சு அது மோஷன்ல கருப்பா தார் மாதிரி போறதோ அல்லது ஒரு சில ரத்த வாந்தியே எடுத்து எமர்ஜென்சியா வருவாங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப லைஃப் த்ரெட்னிங் ப்ளீட். நமக்கு வந்து அவங்க குவிக்கா ஹாஸ்பிட்டல் வந்து இமீடியட்டா ஒரு ஒருங்கிணைந்த டீம், ஒரு சார் மாதிரி ஒரு கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட் இமீடியட்டா எண்டோஸ்கோப்பில் அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அடுத்து நிரந்தரமான வைத்தியம் என்னமோ அதை நம்ம செய்ய வேண்டியிருக்கும். கல்லீரல் மாற்று சிகிச்சை தேவைப்படுதா அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு அந்த கல்லீரல் மாற்று சிகிச்சை பண்ணணும். இது மற்ற வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயத்தில் இந்த மாதிரி ப்ளீடுக்கெல்லாம் நம்ம வந்து உடனடி சிகிச்சை ஆக்சஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம். இங்க நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்தியாவில் இருக்கிறது என்னன்னா, இப்போ எப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் அடுத்த ஒரு 20 நிமிஷத்துல ஆஞ்சியோகிராம் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள நம்ம ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு எப்படி ஒரு முக்கியமான மருந்து கொடுக்க வேண்டியிருக்கும், அதே மாதிரி அதுதான் எங்களோட விஷன் இருக்கும். சாரோட விஷன் என்னன்னா, ஒரு ஜிஐ ப்ளீடுன்னு வந்துட்டா அது ஒரு ஹார்ட் அட்டாக் அளவுக்கு அது ஒரு முக்கியமானது. 10ல் 2 பேர் இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அவங்கள வந்து கரெக்டான ஒரு சென்டர்ல ரீச் ஆகி அதுக்கு கரெக்டான வைத்தியம் என்ன, எண்டோஸ்கோபியா, இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலமா ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி அந்த ரத்த ஓட்டத்தை நிறுத்த முடியுமா அல்லது ஆப்ரேஷன் தான் தேவைப்படுமா அப்படின்றத முடிவு பண்ணி அதை அடுத்து குயிக்கா எந்த ஒரு டிலேவும் இல்லாம அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதுதான் நம்மளோட மெயின் எய்ம். ஒன்ஸ் அந்த ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கான நிரந்தர ஆப்ரேஷன் இது என்ன, அல்சரா இருந்தால் அல்சருக்கான ட்ரீட்மெண்ட், லிவர் பாதிப்பு இருந்ததுன்னா லிவர் பாதிப்புக்கான ட்ரீட்மெண்ட். அதனால இது எல்லாத்துக்கும் ஒருங்கிணைந்து அந்த முழு குழுவையும் எல்லா காவேரியிலையும் ஆக்சசபிளா இருக்கணும். எங்க நம்ம காவேரியை சுற்றி எங்க பேஷண்ட்ஸ் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அவங்க நியரஸ்ட் காவேரி ஹாஸ்பிட்டல ரீச் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டை நம்ம வச்சுட்டு இருக்கோம். இதுக்கான இன்புட் வேணும்னா இப்போ வந்து திருச்சியில ஒருத்தவங்க இருக்காங்க அல்லது ஒரு சேலத்துல தான் இருக்காங்க,
நம்ம 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 எக்ஸ்பர்டீஸ் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ சார் கிட்ட ஏதாவதுன்னா அவங்க கைடன்ஸ் இருப்பாங்க. எண்டோஸ்கோபிக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட்டோ ஒரு எண்டோஸ்கோப்பியே வேணும்னாலும் எமர்ஜென்சியாக நம்ம டீமே அங்கே போய் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜிஐ ப்ளீட் அண்ட் கல்லீரல் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து எல்லா காவேரியிலும் ஒரு ஒருங்கிணைந்த டீமா நம்ம வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எய்டு தான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த எஸ்ஓஎஸ் அதை கொஞ்சம் கொண்டு போங்க. எஸ்ஓஎஸ்னாக்கா அந்த காலத்துல கப்பல்ல போறவங்க வந்து சேவ் அவர் சோல் அப்படின்ட்டு தான் அந்த டிஸ்ட்ரெஸ் மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த மார்ஸ் கோட் மாதிரி எஸ்ஓஎஸ் அந்த பேர்ல தான் வந்து இந்த ஆப் இருக்கு. இந்த ஆப்ல வந்து பேஷண்ட்டை வந்து லாகின் பண்ணாலே அது அவங்க கிட்ட இருக்கிற நியரஸ்ட் காவேரி ஹாஸ்பிட்டலுடைய இஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டாக்டருக்கு போயிடும். அவங்க நேரடியாக அங்கே வந்து பேஷண்டோட லைவ் லொகேஷன் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ ரெண்டு பண்ணுவாங்க. அந்த டாக்டர் வந்து அந்த பேஷண்ட் கூட பேசிட்டு பதறாதீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி டெக்னீஷியன் இதுதான் தேவைப்படும், ஏன்னா எல்லா உபகரணங்களோட அவங்க புறப்படுவாங்க. அடுத்த செகண்ட்ல இருந்தே நமக்கு அந்த சிகிச்சை ஆரம்பிக்குது. அவங்க போய் சேர்ற வரைக்கும் என்ன செய்யணும், போய் சேர்ந்த பிறகு லைவாவே வந்து நம்ம வந்து இப்போ இந்த கமாண்டோ மாதிரி அங்க என்ன நடக்குதுன்றத ஹாஸ்பிட்டல் நாங்க பார்ப்போம். வந்து ஹாஸ்பிட்டல் நம்ம தெருவு கொண்டு போறோம். அங்கிருந்தே வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ரத்த குழாயினுடைய அடைப்பை குறைக்கிறதுக்கு, ப்ரெஷர் குறைக்கிறதுக்கு என்ன மாத்திரை கொடுக்கணும், இல்ல பிளட் கொடுக்கணுமா, இல்ல ஃப்ளூயிட் போடணுமான்னு போட்டுட்டு, அப்ப டைம் இஸ் மணின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மினிட்டும் மேட்டர்ஸ் போது நம்ம 40-50 நிமிஷம் ஆஸ்பத்திரிக்கு வர நேரத்தையும் வந்து சிகிச்சை நேரமா மாத்திடுறோம். அது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம். அதுக்கப்புறம் வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி ஃபெமிலியர் போயிட்டு 40 நிமிஷம் அந்த பேஷண்ட் பத்தி நமக்கு தெரியும். வந்தோடனே கூடுதலா வந்து கண்டினியூட் சிகிச்சை. அப்பதான் நம்ம சொன்னோம், எதனை எவன் கண் முடிக்கும் என ஆராய்ந்து அதனை எவன் கண் வேணும். எனக்கு ஒண்ணு தெரியுன்றதாக நானே மட்டும் பண்ணிட்டு இருக்க கூடாது. சாராலதான் அதை வந்து பெட்டரா. இப்ப யார் முக்கியம் இங்க? பேஷண்ட் தான் முக்கியம். ஈகோ முக்கியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் செய்ய போறேன். எனக்கு தெரிஞ்சதை செஞ்சு நிக்கலன்னாக்கா நான் வந்து என்னோட ஈகோவை விட்டுட்டு அடுத்த டாக்டர் கூப்பிடணும். அப்ப அந்த ஒரு மனப்பான்மையை வளர்க்கறது தான் வந்து இந்த டீம் அப்ரோச். ஏன்னா மருத்துவ சேவைங்கிறது ஒரு தனி மனிதனுடைய ஏகாதிபத்தியம் கிடையாதுங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒன்னா சேர்ந்து கூட்டா சேர்ந்து பேஷண்ட காப்பாத்துறதுதான் இப்போ வந்து கரண்ட் திங். இமீடியட்டா நம்ம வந்து நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணோம். ஏன்னா அங்க போன பிறகுதான் வந்து பல்ஸ். இப்ப இந்த மாதிரி இஆர் அந்த ஆம்புலன்ஸ் இப்பெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல எமர்ஜென்சி டெக்னீஷியன் அந்த கோர்ஸ் படிக்கிறாங்க. 4 வருஷம் படிச்சவங்க தான் வராங்க. அவங்க உள்ள வந்தாலும் உங்களுடைய பல்ஸ் எவ்வளோ, பிபி எவ்வளோ ரத்த இழப்பு இருக்கு, உங்களை படுக்க வச்சு வேற என்ன எமர்ஜென்சியா வந்து நமக்கு வந்து சலைன்னு சொல்லுவாங்க. அது உள்ள போனாலே நமக்கு வந்து ரத்த ஓட்டத்தை ஓரளவுக்கு அந்த அடுத்த 1 மணி நேரத்துக்கு கொஞ்சம் பிளட் ப்ரெஷர். ஏன்னா பிளட் ப்ரெஷர் குறையும் போது கிட்னிக்கு ரத்த ஓட்டம் குறையும், இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் குறையும், மூளைக்கு ரத்த ஓட்டம் குறையும். ரத்த ஓட்டம் இல்லாதனால மற்ற உறுப்புகள் வந்து பாதிக்கப்படுற ஆபத்து வந்து நேரம் ஆக இருக்கு. அப்படி வந்து ஒரு எமர்ஜென்சியா தேவைப்படுறவங்களுடைய சிகிச்சை வந்து சார் சொன்னாங்கல்ல, பிரெயின் அட்டாக், ஹார்ட் அட்டாக் மாதிரி இது வந்து இன்ட்ரெஸ்டிங் அட்டாக்ல இருக்கு. டாக்டர், இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ளீடிங் பெருசாயிட்டு எமர்ஜென்சிக்கு வரது ஒரு பக்கம். அது வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மினிமம் அதாவது தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறை வேணும்? ரொம்ப அழகான கேள்வி, ரொம்ப அழகான. ஏன்னா நீங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் போட்டிருக்கீங்க. ஒரு பிரச்சனை வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் பண்றதுன்றது அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு தான். அந்த பிரச்சனை வராம தடுக்கிறது சமுதாயத்துக்கு. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து தேவையில்லாத மாத்திரைகளை உட்கொள்ளக்கூடாது. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோடும் சரி, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமே சரி, நம்மளுடைய சோகால் நம்ம அரவிந்தன் சார் சொன்ன மாதிரி வந்து நாட்டு மருந்து எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரி கண்டதையும் நம்ம வந்து உள் செலுத்தக்கூடாது. நம்ம உடல் இருக்கிறது வந்து உணவுக்கு மட்டும்தான் இருக்கு. நம்ம தேவைப்படும் போது பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை பரிந்துரைக்கப்பட்ட டோஸ்ல அந்த அவங்க சொன்ன கால அளவுக்கு மட்டும், ரைட் டோஸ், ரைட் டியூரேஷன், ரைட் டைம். நம்ம ஒரு மருந்து வந்து கால் வலி நல்லா இருக்குன்றத நம்ம பாடு வருஷ கணக்காக தெரிவிக்க கூடாது. ரெண்டாவது வந்து இந்த லைஃப் ஸ்டைல் தான் அடுத்தது முக்கியமா. நான் சொன்னேன் இல்லைங்களா, சரியான தூக்கம், சரியான உணவு பழக்கம், உடல் எடையை வந்து நம்ம தக்க வச்சுக்கிறது, பிளஸ் வந்து குடிப்பழக்கத்துக்கும் தூக்கத்துக்கு எடுத்துக்கிறது, நம்மளா போயிட்டு எடுத்துக்கூடாது. மூணாவது ஒரு 30-40 வயசு ஆயிட்டாக்கா ஒரு பிளட் கவுண்ட் இருக்கு, ஹீமோகுளோபின் இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப சிறிய அளவுல நடக்குதா, சின்னதா ஒரு அல்சர் இருக்கா, அதுக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் எரோஷன்னாக்கா குண்டூஸ் வச்சு குத்துற மாதிரி சின்ன சின்னதா இருக்கும். அதுவே வந்து ஒரு 4 அளவுக்கு போனாதான் அது பெரிய குழியாகி ரத்த குறைக்கும். அப்ப இளைதாக கொள்க முள்மரம்ன்ற மாதிரி சின்னதா இருக்கும்போது கண்டறிறது வந்து அந்த ஹீமோகுளோபின் உடம்புகள் எப்படி இருக்கு. ரத்தம்ன்றது அயன் வந்து குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க.
ஒரு ஒரு 40 வயது ஆணுக்கு வந்து அவங்க உடம்புல ரத்தம் வந்து அளவு குறைஞ்சாலோ இல்ல அயன் அளவு ஃபெரிட்டின் சொல்லுவோம் அது குறைஞ்சாலோ ரத்தம் ஏதோ சேதமாயிட்டுங்க. அப்போ வந்து அந்த ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சா அதுக்கு என்ன காரணம்னு சரியாக்கலாம். அக்கல்ட் பிளட் வாங்க சில நான் சொன்னேன்ல 100-200 எம்எல்னாக்கா அது வேகமா ஓடி வந்து மோஷன் கருப்பா தார் மாதிரி இருக்கும். தினம் 10-20 எம்எல் தான் போதுன்னு வச்சுக்கோங்க. அது மோஷன்ல கலந்து நீக்கமர நிறைஞ்சு மறைஞ்சிடும். நம்ம நார்மல் மோஷன் போயிடும். ஆனா ஒரு 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஹீமோகுளோபின் குறைஞ்சிடும். இதுக்கு பேர் அக்கல்ட் பிளட், அதாவது கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போகும். அப்ப நம்ம ஆக்டிவா நம்ம இறப்பையும் குடலையும் சோதனை பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்ப அந்த ஸ்டேஜ்ல கூட நம்ம எந்த பிரச்சனையாலும் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து அதனுடைய அடுத்த கட்டம். எந்த ஒரு வியாதி உள்ள இருக்கிற வியாதி அல்சரா இருக்கலாம், ரத்த குழாய் வீக்கமா இருக்கலாம், கட்டியா இருக்கலாம். இந்த ஒரு பிரச்சனை வந்து ஒரு பெரிய ரத்த குழாயை ஓட்ட போட்டு அது வழியா வந்து கடகடன்னு வந்து 200 எம்எல் 300 எம்எல் இருந்து 2 லிட்டர் வரைக்கும் சேதமாகும் போதுதான் இது ஒரு எமர்ஜென்சி ஆகுது. அப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு இன்டெஸ்டினல் அட்டாக் அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுல தப்பு.